You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடில் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவன் ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் மன்னிக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Lord is a God, one who forgives us. தேவன் நம்மை மன்னிக்கிற தேவன். இன்னைக்கு இதுதான் மனுஷருக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டம். மன்னிப்பு என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன், நான் ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்க மாட்டேன், இம்மையில் மறுமையில் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க ஜனங்க, சில காரியங்களை தெரிவிப்பாங்க. இன்னைக்கு தேவன் நம்மை மன்னிக்கிறவர். ஏழ்மையான கோலத்தில் இந்த உலகத்தில் என்ன பண்ணார், அவதரித்தார். இன்னைக்கு அவதரித்து ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்து தன்னையே கொடுத்து அர்ப்பணம் பண்ணி இந்த உலகத்தின் பாவத்திற்காக, உலகத்தின் அக்கிரமத்திற்காக, உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுடைய மீட்புக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு சுவாமி நம்ம மன்னிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது வசனம். ஆகினால மனுஷன் பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, மன்னிக்கிறது கிடையாது. நான் ஏன் அவளை மன்னிக்கணும், நான் ஏன் அவனை மன்னிக்கணும், அவன் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அவன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, வாயின் வார்த்தைகளாக சில காரியங்களை ஜனங்க மன்னிப்பு இல்லாதபடிக்கு தெரிவித்துக் கொள்வாங்க. கடின இருதயத்தில் நான் செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவளை என் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படிலாம் வார்த்தைகளை என்ன பண்ணிக்குவாங்க, விட்டு செல்லுவாங்க, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. மனுஷர்களுடைய இயல்பு. ஆனால் தெய்வம் பாருங்க மன்னிக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம், தி புக் ஆஃப் ஜெர்மையா சாப்டர் 33 verses 7 and 8 says like this. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 33 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் பூமியின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னே இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். இதை தவிர வேற என்னங்க வேணும்? கர்த்தரே நம்ம மன்னிக்கிற தேவன், ஆண்டவரே நம்ம மன்னிக்கிறவர். அதனால அவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பாவத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது, அக்கிரமத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது, துரோகத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது, அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லி தொடர்ந்து பாவ வழியில நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு காரியத்தை செயல்படணும். மனம் திரும்புதல், அதுக்கு பிற்பாடு தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கே அவர் வச்சிருக்கிறார், நமக்கே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய தயவு நம்ம எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்தும். அவர் மன்னிக்கிற சுபாவம் உடையவர். அவர் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்ததை போலவே அவர்களுடைய கட்டுவித்து, அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்கள் நீங்களாக்கி சுத்திகரித்து, அவருடைய எல்லா விரோதமான குற்றம் செய்த, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். தேவன் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். குற்றம் செய்த, விரோதமாய் செய்த, அக்கிரமம் செய்த, துரோகம் பண்ணின காரியங்களை
ஆண்டவர் மன்னிக்கிறவர்ன்றா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அயலாகத்தார், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைங்க பெற்றோரும் பிள்ளைங்களை, என் குடும்பத்தை சார்ந்தவங்க, என்ன இரத்த உறவு ஆகிறதோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி கொடுக்கிறார். இஸ் a forgiving God. He forgives and forgets. ஆண்டவர் மன்னித்து மறக்கிறவர். மனுஷனை போல வருஷக்கணக்காக குரோதத்தை வைத்து கொண்டிருக்கிறவர் தெய்வம் இல்லை. மனுஷன் தான் சொல்லுவான், 10 வருஷத்துக்கு முன்ன, 8 வருஷத்துக்கு முன்ன, 3 வருஷத்துக்கு முன்ன என்ன செய்தான் தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்ன என்ன பண்ண தெரியுமா? அவன் என் வீட்டு வாசலில் வரக்கூடாதுன்னு சொன்னான் அவனை அப்படின்னு சொல்லி விரோதத்தை, பகையை எழுப்பி கொண்டு இருப்பாங்க. இல்லை 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 அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அக்கிரமம் செய்கிறவங்க, துரோகம் பண்ணினவங்க, விரோதமாக செய்தவங்க, குற்றம் செய்தவங்க, அநியாயம் செய்தவங்க யாராக இருக்கட்டும் அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு. இன்றைக்கி நாமும் அப்படி மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் கூட மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக, அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக, அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருக்கும்போது தேவன் நம்முடைய காரியங்களை மன்னிக்கிறவர். தெரிந்தும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல் செயல்பட்ட எத்தனையோ காரியம் இருக்குதுல்ல, எத்தனை விரோதமாக செயல்பட்டிருக்கோம்ல, ஏசப்பா மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிறவர். நாம ஏன் மன்னிக்கக்கூடாது? நாம ஏன் மற்றவங்களை மன்னிக்கக்கூடாது? இன்னும் பகையை, இன்னும் கசப்பை, இன்னும் விரோதத்தை, இன்னும் வைராக்கியத்தை வைத்து நம்ம படுத்து தூங்கி எழும்புகிறோம், இன்னும் சாப்பிடுகிறோம், இன்னும் காரியங்களை வாய்க்க பண்ணுறோம், உடுத்துறோம், போகிறோம் வரோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய நண்பன்கிட்ட, உன்னுடைய சகோதரன்கிட்ட நீ போயிட்டு அறிக்கை செய்துட்டு வந்து காணிக்கையை சமூகத்துக்கு கொண்டு வா. பகை, கசப்பு, விரோதம் இதிலேயே மன்னிப்பு இல்லாதபடிக்கு ஆண்டுடைய பந்தியில் ஈடுபடுறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், கர்த்தர் எல்லாவற்றையும் சரி பார்க்கிறவர், அவர் மன்னிக்கிற தெய்வம். இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இப்படி போல் ஏதாவது சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன விரிசல்கள், சின்ன சின்ன பிரச்சனை, சாத்தான் கொண்டு வந்த சின்ன ஒரு விதையை விதைச்சிட்டு இருப்பான், அது பெரிதாக வளர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட இருக்கிற சுபாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எரேமியா 33 7 8 வசனத்தில் ஆண்டவரே பல நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, ஆண்டவராகிய தேவனே, நீர் மன்னிக்கிற சுபாவம் உடையவர். அப்படி எங்களையும் மன்னிக்கக்கூடிய ஆண்டவரே விரோதங்கள், கசப்புங்க, நெருக்கம், பிரச்சனைங்க, போராட்டங்கள் எல்லாவற்றத்துக்கும் கர்த்தனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீங்க. தொடர்ந்து ஆசீர்வதியம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.